நீங்க சொல்ல போற வார்த்தைய வச்சுதான் நம்மள துரத்திட்டு இருக்கிற கொலைகார யாருன்னு நாம கண்டுபிடிக்க முடியும். ஹேய் சுந்தரலிங்கமா, உனக்கு யார் சொன்னாங்க? நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. முதல்ல உங்க தம்பிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்க சொல்லுங்க. உங்க தம்பி எப்படி செத்து போனாரு? அவர் குடும்பத்தோட எரிச்சுக்கிட்டு செத்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு யார் தகவல் சொன்னாங்க? இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ். ஏய், முதல்ல நீ வெளியில போ. சார், நீ எப்படி கேட்டாலும் சரி, எத்தனை விதமா கேட்டாலும் சரி, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வராது. ஒழுங்கு மரியாதையா நீயே வெளியில போறியா, இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சு தள்ளவா? இல்ல மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. மாமா போடா. ஒரு நிமிஷம். ஹலோ வீரா, நான் கண்ணன் பேசுறேன். சொல்லுங்க மச்சான். உடனே கிளம்பி கொஞ்சம் ஊருக்கு வா. வரும்போது காயத்ரியும் கூட்டு வந்துரு. ஏன் மச்சான், ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் சொல்லுங்க. போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது, ரொம்ப அர்ஜென்ட். 2 பேரும் கிளம்பி உடனே வாங்க. சரி மச்சான். என்னாச்சு வீரா? தெரியல, திடீர்னு மச்சான் ஃபோன் பண்ணாரு. நம்மள உடனே கிளம்பி ஊருக்கு வர சொல்றாரு. என்ன ஏதுன்னு கேட்டா நேர்ல வா பேசிக்கலான்றாரு. ஐயோ, அப்ப ஏதோ தகவல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா போலாம். அப்ப இவரு? ஐயோ வா போலாம். சரி. கையில் கையில்னு யார நினைச்சு நீங்க உருகுன்னு உருகுனீங்களோ அவளை நான் கண்ணால பார்த்தேன். கூட வாழ வேண்டியவளை தனியா கொண்டு போய் குடி வச்சுட்டு 20 லட்சம் 25 லட்சம்னு அவ கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுல மட்டும் அவளோட போட்டோவை மாட்டி எதுக்கு பூ வைக்கிறான்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். அவ பணம் கேக்குறப்பெல்லாம் நீங்க கொண்டு போய் கொட்டுறதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு பணம் வரும்? அவ உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? இப்பவும் சொல்றேன், இவர் எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறாரு. கண்கட்டு வித்த மாதிரி நம்ம நேர்ல பார்த்ததுக்கு நேர் எதிரா இன்னொரு காட்சிய காத்துல உருவாக்கி கயிறை பிடிச்சு அதை நம்ம கண்ணு நம்ப வைக்க முயற்சி பண்றாரு. ஆட்டோ கிளம்பிடுச்சுமா, நீங்க போய் அந்த ஆட்டோல ஏறிக்கோங்க. போங்க, சீக்கிரம் போங்க. என்ன தெரியணுமோ அத அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ஏன் கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வெளியே போங்க.
வாங்கம்மா போலாம். ஐயோ, சிக்கிக்கிட்டோமா? ஏய், அவகிட்ட என்ன சொன்ன? அவ என்ன கேட்டா? இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு. ஏய், கூல் சுரேஷ், எதுக்கு இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற? ஃப்ரீயா இரு. சரி, காஃபி வேணா குடிக்கிறியா? எனிவேஸ், உன் வைஃப் என்ன ஃபாலோ பண்ணி வந்ததை பார்த்துட்டு தான் சார் இப்படி பின்னாடியே வந்தீங்களா? ஏய், என்கிட்ட இப்படி விளையாடுற வேலையில வச்சுக்காத. ரேணுகா கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சொல்லணுமோ அதத்தான் சொன்னேன். ஏய், வேண்டாண்டி, என்ன கொலகாரனாக்காத. ஏய், மரியாதை இப்ப நீ உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ. இப்ப நீ கைய எடுக்கறியா இல்லையா? எடு கைய. நான் அவகிட்ட எதுவுமே பேசல. உன்னை பத்தியோ என்ன பத்தியோ எதுவும் சொல்லல. உனக்கு எது தெரியணும்னாலும் போய் உன் புருஷனை கேட்டுக்கொண்டு மட்டும் தான் சொன்னேன். பாவி பாவி, ஏன்டி இப்படி குடிய கெடுக்கிற? நான் என்னடி உனக்கு பாவம் பண்ண? கேட்ட பணத்தை அள்ளி அள்ளி கொண்டு வந்து கொட்டேனடி. எடுத்துக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இங்கேயே இருந்து கழுத்தை அறுத்துட்டு இருக்கியே, நல்லா இருப்பே நீ? அதுல என்ன டவுட்? நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கே. சீ, பொன்னாடி நீ பிசாசு பிசாசு. ஏன்டி என்ன இப்படி போட்டு பாடாப்படுத்துற? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. கரெக்ட். ஆனா எது நடக்கணும்னு நான் ஆசையா கனவு கண்டனோ அதுவும் நடந்துருச்சு. ராஸ்கல், இந்த கொலகாரன் ஆக்காம விட மாட்டேடி. அடிக்காத, சாவடி, அடிக்காத. சாவடி, உன்னை விட மாட்டேன். சுரேஷ், என்ன மிரட்டுற? சுரேஷ், ப்ளீஸ். சாவடி. அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. ஆட்டோக்காரர, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். புடிங்க.
ஏய் ஏய் உன்னதான். தேவையா உனக்கு இது? நான் நல்லா தானே இருந்த, நல்லவனா தானே இருந்த. நீதான் என்னை இப்படி மாத்திருக்க. இதோட முழு பலனும் உனக்கு தான் கிடைக்க போகுது. சரி, எங்க அந்த லெட்டர்? எந்த லெட்டர்? எந்த லெட்டர்னு உனக்கு தெரியாதா? எதை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்ன மிரட்டிட்டு இருந்தியோ அந்த லெட்டர். நான் கேக்குறது ஒரிஜினல், ஜெராக்ஸ் இல்ல. தர முடியாது. உனக்கு இனிமேல் ஆப்ஷனே கிடையாதுடி. உனக்கு நான் பயந்த காலெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ரேணுகாக்கு எது தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அத நீ தெரிய வச்சிட்ட. எங்க அவ என்ன தப்பா நினைச்சிருவாளோன்னு பயந்துதான் இவ்வளவு நாளா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் உன் பின்னாடியே வந்துட்டு இருந்த. இன்னைக்கு அவ என்ன தப்பா நினைச்சிட்டா. ரேணுகா என்னோட இருப்பாளா, என்னோட வாழ்வாளாங்கிற கேள்வி என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவ வாழ்ந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. எனக்காக இல்லனாலும் என் அம்மாவுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும். அதனாலதான் சொல்றேன், முன்ன இருந்த பயம் இப்ப என்கிட்ட இல்ல. கொலைக்கு துணிஞ்சவன்னு எத்தனையோ பேரை பத்தி எத்தனையோ பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொலைக்கு துணிகிறதுனா என்னன்னு இன்னைக்கு எனக்கு நானே புரிய வச்சிட்டு இருக்கேன். கொலை என்ன உனக்கு புதுசா? ஏய், முதல் தடவை செய்யும் போதுதான் கொலைக்கு பயப்படுறதெல்லாம். உனக்கு வேணா சாவு புதுசா இருக்கலாமே தவிர சாகடிக்கிறது ஒண்ணும் புதுசு இல்லையே. வேண்டாம், என்ன கிளறாத. மரியாதையா அந்த லெட்டர் கொடுத்துற. கொடுத்துட்டனா உன் உடம்புல உசுறு தங்கும். முடியாது. என்ன பண்ணுவ? சாவடிப்ப, அவ்வளவுதானே? செஞ்சுக்க. ஐ ரிப்பீட், அது ஒண்ணும் உனக்கு புதுசு இல்லையே. ஏய், ச்சே. என்ன மச்சான், உடனே கிளம்பி வர சொன்னீங்க? ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஒரு வழியா செத்து போன சுந்தரலிங்கத்தோட மாமியார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அவரோட மாமியார்னு ஒருத்தங்க உயிரோட இருக்காங்களா? எங்க இருக்காங்க? என்ன வயசு அவங்களுக்கு? பேசுவாங்களா? மச்சான் சூப்பர் மச்சான், சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்தே இந்த வேலையில முழுமூச்சா இறங்கிட்டேன். அன்னைக்கு போய் பார்த்து பேசினமே ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர், அவரை பார்த்து திரும்ப பேசினேன். அப்பதான் செத்து போன சுந்தரலிங்கத்தோட மாமியார் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போய் அவங்க தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்ப உடனே கிளம்பலாம். நான் நினைக்கிற மாதிரி எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு அந்த சுந்தரலிங்கம் ஃபேமிலி ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்கும்னா அது கண்டிப்பா இந்த அம்மா கிட்ட பேசுறது மூலமா தெரிஞ்சிரும். காயத்ரி, அவங்க நம்ம கிட்ட பேசணும்ல. பேச வெப்போம் வீரா, அதை விட வேற என்ன வேலை? நீ வா, நான் சொல்றேன். வாங்க சார், வாங்க போலாம். போலாம்.
பாட்டி சீ, மானங்கட்ட ஜென்மங்களா, வெக்கமா இல்ல உங்களுக்கு? 20 வருஷம் 20 வருஷம் நான் பட்டினியா கிடந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு சோறு போடாம இருந்தனா நான் தூங்கியாவது பார்த்திருப்பீங்களா? எத்தனை வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிருப்பேன். எத்தனை கல்யாணம் நடக்கிற வீட்டுல கூட்டி பெருக்கி குப்பைய வாரி போடுறப்ப எத்தனை பேரு என் மூஞ்சில தூணு துப்பி இருப்பாங்க. எத்தனை பேரு விளக்கு மாத்தை எடுத்து என்ன அடிச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு தெரியுமா? தெரியும் பாட்டி. ஆனா ஏய், வாய திறந்த கொன்னுடுவேன் உன்னை. நான் ஒருத்தி ராணுவத்துல வீரனை தயார் பண்ற மாதிரி உங்க சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி உங்களை வளர்த்திருக்கேன். எதுக்காக இப்படி இருக்கிறீங்க? தின்னுகிட்டு திரியவா? இல்ல எல்லார் மாதிரியும் கல்யாணத்தை பண்ணி புள்ள குட்டிய பெத்து அப்படியே ஊர்வலம் வர்றதுக்கா? லட்சியம் அடி லட்சியம். லட்சியம்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? கொலவெறிய லட்சியமா சொல்லி சொல்லி உங்களை வளர்த்திருக்கிறேன்டி. கொஞ்சமாவது நன்றி இருக்கா? இல்ல பாட்டி, தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், இன்னொரு தடவை என்ன பாட்டின்னு கூப்பிடாத. ஊர் உலகத்துல இருக்கிற பாட்டி எல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. ஆனா நான் அப்படியா? உன்னை பொன்னாவாடி வளர்த்தேன். ஒரு வெடிகுண்டு மாதிரி உன்னை உருவாக்குனேன். உன் அண்ணனை ஒரு ஏவுகணை மாதிரி அவனை தயாரிச்சேன். எல்லாம் எதுக்காக? உங்க ஒப்பனையும் உங்க ஆத்தாளையும் கொன்ன குடும்பத்தை கூண்டோட 2 பேரும் அழிக்கணும்னு தாண்டி சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஆனா இப்ப வரைக்கும் அங்க அந்த குடும்பத்துல ஒரு உசுர கூட உங்களால வாங்க முடியல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாட்டி, நாங்க முயற்சி பண்ணாம இல்ல. அந்த தர்மலிங்க குடும்பத்துல அத்தனை பேரைய குறி வச்சோம். ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது அவங்க தப்பிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா நாங்க சோர்த்து போல பாட்டி. கண்டிப்பா இந்த காரியத்தை செஞ்சு முடிப்போம். எங்களை நம்புங்க. கிழிச்சிங்க. ஏன் மேல தாண்டி தப்பு. உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்ததுக்கு பதிலா நானே கழுத்துல இறங்கி இருக்கணும். பாட்டி தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்க உழைப்புல வளர்ந்த பசங்க நாங்க. எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க கையால சாப்பிட்டு உங்க உழைப்புல வளர்ந்து உங்க கனவை எங்க லட்சியமா கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்க நாங்க. செத்து போனது எங்க அப்பா அம்மானாலும் கொன்னது அந்த தர்மலிங்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி நாங்க பழிவாங்காம இருப்போம்? முயற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன ஒண்ணு காரியம் தான் தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா நாங்க ஒண்ணு சோர்ந்து போல. அது எப்படா தள்ளி போகும்? நோக்க தெளிவா இருந்தா காரியம் எப்படி தப்புன்னு கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் அக்கறை இல்ல. வேலை மேல பொறுப்பு இல்ல. என்னமோ தெனாவட்டு பிடிச்சு அலையிறீங்க. இல்லைன்னா இந்நேரம் அவன் குடும்பம் இல்லாம போயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க முயற்சி பண்றதும் அவங்க தப்பிக்கிறதும் போலீஸ் துரத்துறதும் மாட்டிக்கிட்டு தொலைச்சிங்கன்னா எல்லாமே மண்ணா போயிரும். அறிவு வேணாம் உங்களுக்கு? மாட்ட மாட்டோம் பாட்டி, சத்தியமா மாட்ட மாட்டோம். இவனுக்கு மட்டும் அன்னைக்கு குண்டடி படாம இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த கணக்கை தீர்த்திருப்போம். ஜஸ்ட் மிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப போறோம் பாட்டி. இந்த தடவை எங்க குறி தப்பாது. ஒண்ணு அந்த தர்மலிங்க பணத்தோட வருவோம், இல்லைன்னா எங்க பணம் வந்து சேரும். இது உங்க மேல சத்தியம்.